குவார்டர் ஃபைனல் கல்லாம்பட்டி விசஸ் லிம்ரா சிசி. இந்த மேட்சுக்கு 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க, 2 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட கண்ணன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் அப்துல், ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு லெக் பை பைஸ்ல ஒரு சிங்கிள். இப்போவே கொஞ்சம் இரிட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பால் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல அப்துல், ரிவர்ஸ் ஸ்ட்ரைக் இங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஒயிட் பால், போன பால் ஒயிட் ரீபால். ஒரு ஆப்ஷனை கட் பண்ண பார்த்தா நான் பவுலர் கைக்கே போயிருக்கு. இங்க டைரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க அங்க கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டுக்கு முயற்சி, இங்க டாட் பால் அருமையத்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பாலுங்க, பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு தேர்ட் மேன்ல போயிருக்கு, கீப்பரே விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பா 2 எடுப்பாங்க நினைக்கிறேன், எண்டில் யாருமே இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு, ஸ்கோர் 4, 2 விக்கெட். செகண்ட் ஓவர் போட மகேந்திரன் ஸ்ட்ரைக்ல சரவணன், ஓவர் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் மேக் ஃபைனல்ல திருப்பி இருக்காங்க, கண்டிப்பா 4 வாய்ப்பு இருக்கு. ஃபீல்ட் விரட்டி போயிருக்காங்க, பிச்சு ஈரமலக்கான பால் போதும், கஷ்டம் தான். இங்க ஒரு டபுள். செகண்ட் ஒன் ஒரு லெக் பை அண்ட் டாட் பால். தேர்ட் ஒன் பேட்ல சரியா படல, பவுலர் கைக்கே போயிருக்கு. இங்க டைரக்ட் விக்கெட் மிஸ் பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலுங்க, கரெக்டாக லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மகேந்திரன். இன்னொரு கடைசி 2 வந்து ஃபிஃப்த் ஒன். குட் ஷாட், நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிருக்கு. அங்க ஒரு 6, ஒரு பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலே ஒரு 6ஆ மாத்திருக்காங்க. அதில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் அதே முயற்சி, இங்க டாட் பால். இங்க பைஸ் பால் ரன்னோட பார்க்குறாங்க, ஒரு ரன் அவுட். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு, ஸ்கோர் 13, 3 விக்கெட்டு. 12 பாலுக்கு 14 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட அன்சாரி ஸ்ட்ரைக்கில் பாலா. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திருப்பி இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்கு. யாருமே கேட்ச் பிடிச்சிருக்காங்க, முதல் வந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அன்சாரி, பாலாவோட விக்கெட்டை. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மகேந்திரன், ரிவர்ஸ் இங்க டாட் பால் அருமையான இடத்துல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க அன்சாரி. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல போட்டுருக்காங்க, இங்க ஃபீல்ட் அருமையா ஃபில் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணி தான், கண்டிப்பா 2 பேருக்கும் கேப்ல ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல திவாகர், ரிவர்ஸ் ஸ்ட்ரைக் பேட்ல பட்டிருக்கு, இங்க அருமையா ஃபில் பண்ணிருக்காங்க கீப்பர். இங்க ரன் அவுட் சான்ஸ், இங்க டாட் பால். இந்த ஒரு கடைசி 2 நம்பருக்கு ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்ல திவாகர் டாட் பாலுங்க, குயிக் டெலில போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க அன்சாரி. லாஸ்ட் ஒன் டாட் பால், பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க அன்சாரி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு, ஸ்கோர் 1, 1 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அன்சாரி 1 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. கண்டிப்பா 4க்கு 13 சரவணன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் டாட் பால், முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்றாங்க சரவணன். நான் 5க்கு 13 ஆடணும், கொஞ்சம் இரிட் ஆயிடுச்சு. பால் கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு தெரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்ட்ரைக்ல மகேந்திரன் 5க்கு 13. செகண்ட் ஒன் அகைன் ரிவர்ஸ், இந்த டைம் பால் மாட்டி இருக்கு, அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க, அதுக்காண்டியே மிஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் 4க்கு 11. ஸ்ட்ரைக்ல மகேந்திரன் டாஸ் பால் பாயிண்ட்ல போயிருக்கு, கண்டிப்பா 2 வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா 2 எடுப்பாங்க, ஏன்னா ஸ்ட்ரைக்ல மகேந்திரன் வர பாப்பாரு. பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க மகேந்திரன். இன்னும் 3க்கு 9 ஆடணும், கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட் அடிச்சுதான் ஆகணும், அப்பதான் வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது வேற அந்த கிரவுண்ட்ல பெரிய ஷாட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கரெக்டா மீட் பண்ணாதான் போகும் வெளியே. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ட்ரை, இங்க டாட் பால். பைஸ் பால் ரன்னோட பாக்குறாங்க, ஒரு ரன் அவுட். 2க்கு 9. ஸ்ட்ரைக்ல திவாகர், இங்க டாட் பால். லாஸ்ட் ஒன்
டாட் பால் ஏற்று வருகை தந்த வின் பை லிம்ரா சிசி. இந்த மேட்சை வின் பண்ணது காரணமே வந்து அன்சாரியை தான் சேரும். ஏன்னா ஒரு 6 அடிச்சாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. எல்லாமே அவர் தான் சேரும்.